என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ கத்தாரில வந்து சரியான சூடு. ஸோ நம்ம வந்து தண்ணீல கைய வைக்க முடியாது. ஸோ நம்ம தண்ணீல கைய வச்சோம்னு சொன்னா கொதிக்கும். ஸோ இப்ப அந்த தண்ணீல நம்ம குளிக்க போனோம்னு சொன்னா, அ குளிச்சு தான் ஆவணும். அது வேற விஷயம். ஸோ குளிச்சோம்னு சொன்னா ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள், முடி கொட்டுறது, ஸோ அப்படியான பிரச்சனைகள் வந்து வரும். ஸோ இது அப்படி இருக்கட்டும். அப்படி ஒரு பிரச்சனையா? ஸோ இன்னும் 2, 3 மாசம் போக எப்படியும் வந்து குளிர் ஸ்டார்ட் ஆயிரும் கத்தார்ல. ஸோ அப்படி குளிர் ஸ்டார்ட் ஆனோன பார்த்தீங்கன்னா, தண்ணீல கைய வச்சோம்னு சொன்னா கரண்ட் அடிக்கும். ஸோ அந்த தண்ணீல குளிச்சோம்னாலும் நமக்கு வந்து என்ன ஆகும்னு கேட்டா, உடம்பு சரியில்லாம போகும். அது இல்லாம அதுலயும் வந்து ஸ்கின் பிரச்சனைகள், முடி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ அப்படி பனினாலும் ரொம்ப பனினாலும் பிரச்சனை, ரொம்ப சூடுனாலும் பிரச்சனை. ஸோ இத வச்சு நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இது மாதிரி தான். நம்ம வந்து ஒரு அன்பா இருக்கட்டும், கோவமா இருக்கட்டும், எதுவுமே நம்ம ரொம்ப போனோம்னு சொன்னா பிரச்சனை தான். அதே மாரி குறைவா காட்டினாலும் பிரச்சனை தான். ஸோ எதையுமே